வணக்கம். அதிகமாக வந்துட்டு நம்ம சாப்பிட சொல்ல மேக்ஸிமம் கீழே உட்காந்து சாப்பிட்ணும். கீழே உட்காந்து சாப்பிட சொல்ல ரொம்ப நல்லது. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். 2வது வந்துட்டு உணவுக்கு முன்னாடி தயவுசெய்து ஃபோனில் பேசின்னு சாப்பிட்றது நிறுத்திடுங்க. 2வது டிவி பார்த்து சாப்பிட்றது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் பார்க்க போகிறது அப்படின்னா, இப்போ வந்து நல்லா பெயிஞ்சு சாப்பிடணும். அந்த சாப்பாடு என்ன போட்டிருக்குறாங்க, என்ன இருக்குதுன்னு சொல்லி நல்லா பெயிஞ்சிட்டு வாயில் வச்சு நல்லா நல்லா வாய் மூடி நல்லா மென்னணும்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஜீரணமாகும். இப்போ அந்த மாதிரி மென்னது வந்து என்ன சப்ஜெக்ட்னா, சாதாரணமாக வந்து வாயை மூடிட்டு மென்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உமிழ்நீர் உற்பத்தி ஆகிடும். இப்போ இந்த உமிழ்நீர் வந்துட்டு எதுக்கு நமக்கு தேவைப்படுதுன்னா, எந்த மாதிரி பொருள் போனாலும் அரைச்சி டோட்டலாக வந்து ஜீரணமாகக்கூடிய சக்தி இருக்குது உமிழ்நீருக்கு. உமிழ்நீர் அவ்வளோ சக்தி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக தொண்டை நினைத்துக்கிறோம், கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு சாப்பிட்றோம். சாப்பிட்டுலாம் முடிச்சிட்ட பிறகு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 1/4 ஹவர் இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் உட்காந்து சிட்டிங்கில் தான் தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி குடித்தோம்னா கேஸ் ஃபார்ம் ஆகாது. நம்ம தண்ணி எதுக்கு வைக்கிறாங்க தெரியுங்களா? சாதத்து பக்கத்தில் மெயின் வந்து நம்ம நினைக்கிறோம், சாதம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம், சாதம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம், சாதம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம், அப்படி கிடையாது சப்ஜெக்ட். பட்டு எமர்ஜென்சி எதனா தொண்டையில் அடைச்சிக்கினா மட்டும்தான் அந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். இல்லைனா தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அதுமாதிரி பார்த்து சொன்னால் உடம்பு வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு நம்மளுடைய தொண்டை ஃப்ரீ இருக்கும், எங்கே அடைக்காது, கேஸ்ட்ரிக் பிரச்சனை கொடுக்காது. தயவுசெய்து தண்ணி வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் காலோட விட்டுட்டு அப்புறம் தண்ணி எடுத்துங்க. சூப்பராக இருக்கும். உடல் வந்துட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? சக்ஸஸ்.